சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க இருக்கும் தலைவர் 171 திரைப்படத்தின் கதையில் வில்லன் கேரக்டர் வலிமையானது என்பதால் அந்த கேரக்டரில் நடிக்க பிரபல நடிகரை லோகேஷ் கனகராஜ் வேற லெவலில் யோசித்து வைத்திருப்பதாக தகவல் கசிந்துள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடித்து வரும் நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறைவடையும் நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அடுத்ததாக அவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாக இருக்கும் தலைவர் 171 என்ற படத்தில் நடிக்க இருக்கும் நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு வரும் ஏப்ரல் முதல் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த படத்தில் சில பிரபலங்கள் நடிப்பதாக தகவல் கசிந்த நிலையில் தற்போது இந்த படத்தில் வலிமையான வில்லன் கேரக்டரில் நடிக்க ராகவா லாரன்ஸிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. ரஜினியின் தீவிர ரசிகரான ராகவா லாரன்ஸ் ரஜினிக்கு வில்லனாக நடித்தால் வேற லெவலில் இருக்கும் என்று லோகேஷ் கனகராஜ் யோசித்துள்ளதாகவும் அவர் மட்டுமின்றி இன்னும் சில பிரபல நட்சத்திரங்களும் இந்த படத்தில் இணைவர் என்றும் கூறப்படுகிறது. சன் பிக்சர் நிறுவனத்தின் தயாரிப்பில் அனிருத் இசையில் உருவாக இருக்கும் இந்த திரைப்படம் இப்போதே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலைவர் 171 படத்துல ரோலக்ஸோட என்ட்ரி இருந்தா படம் எப்படி இருக்கும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நம்ம குள்ளவெட்ட ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம்.